திருச்சிலுவை பாதை தியானத்திற்கு செல்லுவோம் வாருங்கள். திருச்சிலுவை முன் சொல்லத்தக்க ஜெபம். நித்திய இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். பாவிகளான மனிதருக்காக உயிரை பலியாக்க திருவுளம் கொண்ட இயேசுவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை அன்பு செய்கிறீர், முடிவு வரை அன்பு செய்தீர். உலகில் இருந்த தம்மவர் மேல் அன்பு கூர்ந்த அவர் இறுதி வரை அவர்கள் மேல் அன்பு கூறலானார். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எவனிடமும் இல்லை என்று உமது வேதம் இயம்புகிறது. பிலாத்துவின் அரண்மனை முதல் கல்வாரி மலை வரை சிலுவை சுமக்க இறுதி பயணம் உம்முடைய மேலான அன்பின் பிரதிபலிப்பாக இருந்தது. கண்ணீரும் இரத்தமும் வழிந்த அந்த வழியினோடே வியாகுலமான தாயின் பின்னாலே ஒரு திரு யாத்திரையாய் நாங்களும் உம்மை பின்தொடர்கின்றோம். வாழ்வுக்கு செல்லும் வழி எவ்வளவோ இடுக்கமானது என்று எங்களுக்கு அருளிய இறைவனே, வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உண்டாகின்ற வேதனைகளையும் சோதனைகளையும் திருசிலுவையையும் சந்தோஷத்தோடே சகித்து கொண்டு இந்த இடுக்கமான வழியில் உம்மை பின் செல்ல எங்களுக்கு அருளும். முதலாம் ஸ்தலம். இயேசுநாதரை சாவுக்கு தீர்வை இடுகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். உமது தூய பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு பிலாத்துவின் முன்னிலையில் இயேசு நிற்கின்றார். அவரை பாருங்கள். சாட்டையால் அடிப்பட்ட உடல், இரத்தத்தினால் ஒட்டிய ஆடைகள், தலையில் முள்முடி, பஞ்சடைந்த கண்கள், சோர்வால் தள்ளாடுகின்ற கை கால்கள், தாகத்தால் உலர்ந்த நாவு, உலர்ந்த உதடுகள். பிலாத்து தன் தீர்ப்பை வாசிக்கின்றார். குற்றமற்றவர் குற்றவாளியாக தீர்ப்பிடப்பட்டார். எனினும் இதனையெல்லாம் மௌனமாக ஏற்கின்றார் இயேசு. என் கடவுளே, நீர் குற்றமற்றவராக இருந்த போதும் சிலுவை மரணத்திற்காக தீர்ப்பிடப்பட்டீர். மற்றவர்கள் என்னை தவறாக உணரும் போதும் விமர்சனம் செய்யும் போதும் குற்றவாளியாக தீர்ப்பிடப்படும் போதும் உம்மை போல சகித்துக் கொள்ளும் தன்மை எனக்கு கொடுத்தருளும். பிறர் என்னை எவ்வளவு குற்றப்படுத்தினாலும் அதை பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக ஜெபிக்கும் மனநிலையை எனக்கு தந்தருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. இரண்டாம் ஸ்தலம். இயேசுநாதர் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே,
உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதீனனில் உமது தூய பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ராஜ்யத்தீர். பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு இயேசு முன் செல்கின்றார். இயேசுவின் நிலையை காண்போம். நண்பர்கள் யாரும் இல்லை. யூதாஸ் அவரை காட்டிக் கொடுத்தான். இராயப்பர் அவரை மறுதலித்தார். மற்ற சீடர்கள் ஓடி ஒளிந்தனர். அவருடைய அற்புதங்களை கண்டவர்களும் அதன் பலனை அனுபவித்தவர்களும் இப்பொழுது எங்கே? ஓசானா பாடி வரவேற்றவர்களும் இன்று மௌனமாக இருக்கின்றனர். அவருக்கு உதவி செய்யவோ ஆறுதல் வார்த்தை சொல்லவோ அங்கு ஒருவரும் இல்லை. என் பின்னே செல்ல விரும்புகிறவன் தன்னை மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்று நீர் அருளியுள்ளீரே. என்னுடைய கஷ்டங்களும் துன்பங்களுமாகிய சிலுவையை சுமந்து கொண்டு உம்முடைய இரத்தம் பதிந்த பாத சுவடுகளை நான் பின்தொடர்கிறேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை இளைப்பாற்றுகின்ற இயேசுவே, என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் குறை சொல்லாமல் சகிக்கும் மனநிலையை எனக்கு தந்தருளும் சுவாமி. சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவாரே. மூன்றாம் ஸ்தலம். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதீனனில் உமது தூய பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ராஜ்யத்தீர். கற்கள் நிறைந்த வழி, பாரமான சிலுவை, தளர்ந்த உடல், தள்ளாடுகின்ற கால்கள், முகம் குப்புற நிலத்தில் விழுகிறார். மூட்டுகளில் இரத்தம் வழிகிறது. யூதர்கள் பரிகாசம் செய்கிறார்கள். படைவீரர்கள் அடிக்கின்றனர். மக்கள் கூட்டம் ஆர்ப்பரிக்கின்றது. இயேசு பேசவில்லை. நான் சென்ற இடமெல்லாம் அவர்கள் எனக்கு கண்ணி வைத்துள்ளனர். வலப்புறம் திரும்பினேன். என்னை கவனிப்பவர் ஒருவரும் இல்லை. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். இயேசுவே, நான் சுமக்கும் சிலுவை பாரமுள்ளது. பலமுறை நான் சிலுவையோடு கீழே விழுவதுண்டு. மற்றவர்கள் அதைக் கண்டு பரிகாசம் செய்யவும் என் வேதனையை அதிகரிக்கவும் செய்ததுண்டு. இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில் குறைபாடுகள் வரும்போது என்னை நானே சரி செய்து கொள்ள நீர் கற்பித்தருளும். என் சிலுவையை சுமக்க
சக்தி இல்லாமல் தளரும்போது சோர்ந்து போகாமல் என்னை காத்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். நான்காம் ஸ்தலம். இயேசுநாதர் தமது பரிசுத்த தாயாரை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதீனரில் உமது தூய பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ராஜ்யத்தீர். சிலுவை பயணம் முன்னோக்கி செல்கிறது. இடையில் ஒரு கோரக் காட்சி. அவருடைய தாயார் ஓடி வருகிறார். அவர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்தனர். நிறைந்து வழியும் 4 கண்கள், நொறுங்கி வெடிக்கும் 2 இதயங்கள். தாயும் மகனும் பேசவில்லை. மகனின் வேதனை தாயின் இதயத்தை நொறுக்குகின்றது. தாயின் வேதனை மகனின் வேதனையை அதிகரிக்கின்றது. 8ஆம் நாள் குழந்தையை தேவாலயத்தில் காணிக்கை வைத்த நிகழ்ச்சி தாயின் நினைவில் வருகிறது. உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று தீர்க்கதரிசியாகிய சிமியோன் தீர்க்க தரிசனம் உரைத்தார். கண்ணீரோடு விதை விதைப்பவர்கள் பெருமகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்கள். நாம் படும் வேதனை அற்பமானது, நொடிப்பொழுதே நீடிப்பது. ஆயினும் அது நம்மில் அளவிட முடியாத நித்திய மாட்சிமையை ஒப்புயர்வற்ற வகையில் விளைவிக்கிறது. துன்ப கடலில் மூழ்கிய திவ்ய இயேசுவே, துன்பத்தில் ஆழும் நிமிடங்களில் உம்முடைய தாயின் மாதிரி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கட்டும். உம்முடைய தாயினுடையவும் வேதனைக்கு காரணம் எங்களுடைய பாவங்கள் என்று நாங்கள் அறிகிறோம். அவற்றிற்கெல்லாம் பரிகாரம் செய்ய எங்களுக்கு அருள் தாரும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். ஐந்தாம் ஸ்தலம். இயேசுநாதர் தமது சிலுவையை சுமந்து போகிறதற்கு சீரேனான சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே,
உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதீனனில் உமது தூய பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ராஜ்யத்தீர். இயேசு மிக அதிகமாக தளர்ந்து விட்டார். இனி சிலுவையுடன் முன்னேற சக்தி இல்லை. இயேசு வழியில் இறந்து விடுவார் என்று யூதர்கள் பயந்தனர். அப்போது சீமோன் என்பவன் வயலிலிருந்து வருவதைக் கண்டனர். சீரேனே ஊரனாகிய அவனை இயேசுவின் சிலுவையை சுமக்க வலியுறுத்தினர். யூதர்களுக்கு இயேசுவின் மீது இரக்கம் தோன்றியதால் அல்ல, உயிரோடு அவரை சிலுவையில் அறைய வேண்டுமென்று அவர்கள் தீர்மானித்திருந்தனர். கருணை கடலாகிய இயேசுவே, இந்த காட்சியில் நான் உம்மை கண்டிருந்தேன். நான் என்னையே மறந்து உமக்கு உதவியிருப்பேன். ஆனால் சின்னம் சிறிய என் சகோதரருள் ஒருவனுக்கு நீங்கள் இவற்றை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று நீர் அருளியுள்ளீர் என்றோ. அதனால் சுற்றிலும் உள்ளவர்களில் உம்மை கண்டு கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய அருள் புரியும். அப்பொழுது நானும் சீமோனைப் போல ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆவேன். உம்முடைய கஷ்ட அனுபவங்களை என்னில் நிறைவாக்கியருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவாது. ஆமென். ஆறாம் ஸ்தலம். இரத்தக்கரை பிடித்த இயேசுநாதருடைய திருமுகத்தை வெரோனிகா துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதீனனில் உமது தூய பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ராஜ்யத்தீர். பக்தி உள்ளவளாகிய வெரோனிக்காள் மெசியாவை காண்கின்றாள். அவளுடைய இதயம் இரக்கத்தால் நிறைந்தது. அவளுக்கு இயேசுவை ஆறுதல் படுத்த வேண்டும். படைவீரர்கள் மத்தியில் நுழைந்தாள். அவள் இயேசுவை அணுகினாள். யாரேனும் என்னவேனும் சொல்லட்டும், அன்பு எதிர்ப்புகளை அறிவதில்லை. தூய உள்ளத்தோர் கடவுளை காண்பர். உம்மை நம்பி வந்தவர்கள் யாரும் கைவிடப்படுவதில்லை. அவள் அனுதாபத்துடன் தன் துணியை எடுத்தாள். இரத்தம் படிந்த முகத்தை தாழ்மையோடு துடைத்தாள். எனக்கு இரக்கம் காட்ட யாராவது உண்டா என்று நோக்கினேன், ஒருவரும் இல்லை. எனக்கு ஆறுதல் அளிக்க ஒருவரும் இல்லை. தீர்க்கதரிசிகள் வழியாக உரைத்தது என் செவிகளில் முழங்கிக் கொண்டிருக்கிறது.
அன்புமிக்க இறைவனே, வெரோனிக்கால் போல உமக்கு இரக்கம் காட்டவும் ஆறுதல் அளிக்கவும் நான் ஆசைப்படுகிறேன். உம்முடைய பாடுகளின் மறையாத முத்திரை என் இதயத்தில் பதிய செய்தருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவாது. ஆமென். ஏழாம் ஸ்தலம். இயேசுநாதர் இரண்டாம் முறை முகங்குப்புற விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதீனத்தில் உமது தூய பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ராஜ்யத்தீர். இயேசு பலவீனமாய் நிலத்தில் விழுந்தார். காயங்களிலிருந்து இரத்தம் வழிகிறது. சரீரம் முழுவதும் வேதனைப்படுகிறது. நான் சகதியில் விழுந்தேன். என் ஆன்மா வேதனையால் தளர்ந்தது. சுற்றிலும் உள்ளவர்கள் என்னை பரிகாசம் செய்தனர். அவரோ இதையொன்றும் பொருட்படுத்தவில்லை. தந்தை எனக்கு கொடுத்த துன்பக்கலத்தில் நான் குடிக்காதிருப்பேனோ? தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவது அல்லாமல் அவர் வேறு ஒன்றும் விரும்பவில்லை. மனிதனின் பாரமெல்லாம் சுமந்த மெசியாவே, நாங்கள் உம்மை அணுகுகிறோம். நீர் இல்லாமல் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. வாழ்க்கையின் பாரத்தால் நாங்கள் தளர்ந்து விழுந்து எழும்ப முடியாமல் கஷ்டப்படவும் செய்கின்றோம். உம்முடைய திருக்கையை நீட்டி எங்களுக்கு உதவியருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவாது. ஆமென். எட்டாம் ஸ்தலம். இயேசுநாதர் கண்ணீருடன் நிற்கும் யூத பெண்களை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதீனத்தில் உமது தூய பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ராஜ்யத்தீர். ஜெருசலேம் தெருக்களில் ஒரே கூச்சலாயிருந்தது.
அகோரமான குரலை கேட்டு பெண்கள் வெளியில் வந்தனர். இயேசுவை கொலைக்களத்திற்கு கூட்டிச் செல்கின்றனர். இயேசுவினிடத்தில் அவர்களுக்கு இரக்கம் தோன்றிற்று. மக்களின் ஓசன்னா ஆர்ப்பரிப்புகளும் புகழ்பாடல்களும் ஒலிவ கொப்புகளும் அவர்கள் நினைவில் வருகின்றன. பெண்கள் கண்ணீர் பொங்க அழுதனர். அதை கண்ட இயேசு, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று பதில் உரைத்தார். சில வருடங்களில் ஜெருசலேம் நகரம் ஆக்கிரமிக்கப்படும். அவர்களும் அவர்களுடைய குழந்தைகளும் பட்டினியால் இறப்பர். அந்த நிகழ்ச்சியை இயேசு முன்கூட்டியே தெரிவித்தார். இயேசு தான் படும் கஷ்டத்தையும் மறந்து அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றார். எளியவர்களின் அடைக்கலமாகிய இறைவனே, துன்பங்களின் காலத்தில் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் இயேசுவே, உம்முடைய பாடுகளை நினைத்து எங்கள் பாவங்களுக்காக நாங்கள் வருந்துகிறோம். வரும் காலத்தில் பரிசுத்தமாய் வாழ எங்களை ஆசீர்வதித்தருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவார். ஒன்பதாம் ஸ்தலம். இயேசுநாதர் மூன்றாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதீனனில் உமது தூய பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ராஜ்யத்தீர். முன்னோக்கி செல்ல அவருக்கு சக்தி இல்லை. இரத்தமெல்லாம் தீர்ந்தது. தலை சுற்றுகிறது, உடல் நடுங்குகிறது. அவர் நிலத்தை தொடுகின்றார். தன்னால் எழும்பி நிற்க சக்தி இல்லை. எதிரிகள் அடித்து எழும்ப வைக்க முயற்சிக்கின்றனர். பலி முடிய இனி அதிக நேரமில்லை. அவர் நடக்க முயற்சிக்கின்றார். நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான் என்று சவுலுக்கு அருளிய வார்த்தைகளை இப்பொழுது நம்மை பார்த்து சொல்லுகிறார். உலக பாவங்களுக்கு பரிகாரம் செய்த இறைவா, உம்முடைய துன்பங்களில் என்னுடைய வேதனைகள் எவ்வளவு சாதாரணமானவை என்றாலும் வாழ்க்கை பாரத்தின் நிமித்தம் நான் பல வேளைகளிலும் சோர்வடைகின்றேன். வேதனைகள் என்னை அலட்டிக் கொள்ளுகின்றன. ஒரு வேதனை தீருவதற்கு முன் மற்றொரு வேதனை வந்தடைகிறது. வாழ்க்கையில் தளர்ச்சியடையாமல் உம்மை நினைத்து இதனையெல்லாம் சகிக்க சக்தி தந்தருளும். என்னுடைய வாழ்க்கை எத்துணை நாள் என்பது எனக்கு தெரியாது. இரவு வருகின்றது, அப்பொழுது எவனும் வேலை செய்ய முடியாது. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய
10ஆம் ஸ்தலம். இயேசுநாதருடைய வஸ்திரங்களை உரிகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனெனில் உமது தூய பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ராஜ்யத்தீர். கல்வாரியை அடைந்தபோது அவர்கள் அவருக்கு வெள்ளை போலும் கலந்த கசப்பு காடியை குடிக்க கொடுத்தனர். ஆனால் அவர் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய ஆடைகளை 4 பங்கிட்டு ஒவ்வொருவரும் ஒரு பாகம் எடுக்கச் செய்தனர். மேலாடை தையல் இல்லாமல் உண்டாக்கப்பட்டது. அது யாருக்கு கிடைக்க வேண்டுமென்று சீட்டு போட்டு தீர்மானிக்கலாம் என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டனர். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள், என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்று எழுதியுள்ள மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. இரத்தத்தால் ஒட்டியிருந்த ஆடைகள் உரித்தெடுக்கப்பட்டதும் அதிக வேதனைப்பட்ட இயேசுவே, பாவம் நிறைந்த பழைய மனிதனை உரிந்தெடுத்து உம்மையே அடைவதற்கும் வேறொரு கிறிஸ்துவாய் வாழவும் கிருபை செய்தருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். பதினோராம் ஸ்தலம். இயேசுநாதரை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனெனில் உமது தூய பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ராஜ்யத்தீர். இயேசுவை சிலுவையோடு சேர்த்து காலிலும் கையிலும் ஆணி அறைகின்றனர். கொடூரமான வேதனை, மனிதன் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு உபத்திரவங்கள். எனினும் அவரது உதடுகளில் முணுமுணுப்பில்லை, கண்களில் நிராசை இல்லை. தந்தையின் விருப்பம் நிறைவேறட்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். உலக இரட்சகரான இயேசுவே, அன்பின் புதிய தூதுவராய் வந்த உண்மையே உலகம் சிலுவையில் அறைந்தது. உலகத்தை சார்ந்தவரல்லாததால் உலகம் உம்மை எதிர்த்தது. எஜமானரை விட வேலைக்காரன் பெரியவன் இல்லை என்று அருளினீர். உம்மை உபாதித்தவர்கள் எங்களையும் துன்பப்படுத்துவார்கள் என்று நாங்கள் அறிகிறோம். உம்மோடு கூட சிலுவையில் அறையப்படுவதற்கும் உலகத்திற்காக இறந்து உமக்காக மட்டும் வாழ அருள் தாரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி,
எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். பன்னிரண்டாம் ஸ்தலம். இயேசுநாதர் சிலுவையில் மரிக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனெனில் உமது தூய பாரமாய் சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ராஜ்யத்தீர். இரண்டு கல்வர்களின் நடுவில் இயேசுவை அவர்கள் சிலுவையில் அறைந்தனர். சிலுவையில் தொங்கிக் கொண்டு இயேசு பகைவருக்காக ஜெபிக்கின்றார். நல்ல கள்ளனுக்கு ஆறுதல் அளிக்கின்றார். தாயும் மற்ற பெண்களும் அழுது கொண்டு நிற்கின்றனர். இதோ உன் மகன் என்று தாயிடமும், இதோ உன் தாய் என்று அருளப்பரிடமும் அருளினார். தந்தையே, உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று கூறி உயிர் விட்டார். உடனே சூரியன் இருண்டது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் கிழிந்தது. பூமி குலுங்கி பாறைகள் பிளந்து கல்லறைகள் திறக்கப்பட்டன. நூற்றுவர் தலைவன் இதைக் கண்டு கடவுளை மகிமைப்படுத்திக் கொண்டு உள்ளபடியே அவர் நீதிமான் என்று உரக்க கூறினார். வேடிக்கை பார்க்க வந்த மக்கள் கூட்டம் நிகழ்ந்ததைக் கண்டு மார்பில் அறைந்து கொண்டு வேதனையோடு திரும்பியது. நான் பெற வேண்டிய ஞான ஸ்நானம் ஒன்று உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் எவ்வளவோ ஏக்கமாயிருக்கிறேன். இறைவனே, நீர் விரும்பிய ஞான ஸ்நானம் நடந்து முடிந்தது. உம்முடைய தகன பலி உம்மிடமிருந்து முடிவாகியது. என் பலியும் ஒரு நாள் முடிவாகும். நான் ஒரு நாள் இறப்பேன். அன்று உம்மை போல் ஜெபிக்க எனக்கு அருள் தாரும். தந்தாய், நீர் எனக்கு செய்ய கொடுத்த பணியை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மகிமைப்படுத்தினேன். தந்தாய், உலகம் உண்டாகும் முன்பு உம்மிடம் எனக்கிருந்த அதே மகிமையை அளித்து இப்பொழுது என்னை உம்முன் மகிமைப்படுத்தும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். பதிமூன்றாம் ஸ்தலம்.
மரித்த சுவாமியை அவர் தாயார் மடியில் வளர்த்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதீனனில் உமது தூய பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ராஜ்யத்தீர். அன்று வெள்ளிக்கிழமையாக இருந்தது. அடுத்த நாள் ஓய்வு நாள். அதனால் உடல் சிலுவையில் இருக்கக்கூடாதென்று யூதர்கள் கூறினர். அந்த ஓய்வு நாள் பெருவிழாவாக இருந்தது. அதனால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்களின் முட்டுக்களை முறித்து உடலை கீழே இறக்க வேண்டும் என்று அவர்கள் பிலாத்துவிடம் கேட்டனர். ஆகையால் படைவீரர்கள் வந்து இயேசுவோடு அறையப்பட்டிருந்த 2 பேருடைய முட்டுக்களை முறித்தனர். இயேசு முன்பே இறந்து போயிருந்தார் என்று கண்டதால் அவருடைய முழங்கால்களை முறிக்கவில்லை. இருப்பினும் படைவீரர்களில் ஒருவன் ஈட்டியால் அவருடைய விலாவில் குத்தினான். குத்துண்ட இடத்திலிருந்து இரத்தமும் நீரும் வெளிவந்தன. அதன் பின் இயேசுவின் இறந்த உடலை சிலுவையிலிருந்து இறக்கி தாயாரின் மடியில் கிடத்தினர். மிகுந்த வியாகுலப்பட்ட மாதாவே, உம்முடைய அருமை மகன் மௌனமான இறுதி பயணத்தை தொடர்ந்தபோது நீர் அடைந்த வேதனை யாரால் அளவிட முடியும்? பாலனாக பிறந்த தெய்வகுமாரனை முதலில் கையில் ஏந்தியதிலிருந்து கல்வாரியின் நிகழ்ச்சிகள் வரை ஒவ்வொன்றும் உம்முடைய நினைவில் தெரிகின்றது. அப்போது நீர் அனுபவித்த வேதனைகளை நினைத்து வாழ்க்கையின் துக்கங்களின் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை தைரியப்படுத்தி ஆறுதலளித்தருளும் தாயே. சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவாது. பதினான்காம் ஸ்தலம். இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதீனனில் உமது தூய பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ராஜ்யத்தீர். பின்னர் பிலாத்துவின் அனுமதியுடன் அரிமத்தியா ஊரனாகிய சூசை என்பவர் இயேசுவின் உடலை பெற்றுக்கொண்டார். வெள்ளை போலமும் அகில் தூளும் கலந்து இயேசுவின் சடலத்தில் வைத்து யூதரின் அடக்க முறைப்படி பரிமள பொருட்களுடன் துணிகளில் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையுண்ட இடத்தில் கல்லறை தோட்டம் ஒன்று இருந்தது. அதில்
யாரையும் அதுவரை வைத்ததில்லை. அருகிலேயே அந்த கல்லறை இருந்ததாலும் அன்று யூதரின் பாஸ்காவுக்கு ஆயத்த நாளானதாலும் இயேசுவை அதில் வைத்தனர். என் ஆன்மாவை பாதாளத்தில் விட்டுவிட மாட்டீர், உம் புனிதர் அழிவு காணவிட மாட்டீர். முடிவில்லாத பாடுகள் பட்டு இறந்து மகிமையடைந்த மெசியாவே, உம்மோடு கூட இறப்பவர்கள் உம்மோடு கூட வாழ்வார்கள் என்று நாங்கள் அறிகின்றோம். ஞான ஸ்நானம் வழியாக நாங்களும் உம்மோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். இரவும் பகலும் உம்முடைய பாடுகளை பற்றி சிந்தித்துக் கொண்டு பாவத்திற்கு இறந்தவர்களாய் வாழ எங்களுக்கு அருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. இறுதி ஜெபம். விண்ணக தந்தையே, எங்களுக்காக சாவை ஏற்ற உம்முடைய திருக்குமாரனை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பாவங்களை பொறுக்கவும் எங்களோடு ஒன்றுபடவும் செய்வீராக. உம்முடைய திருக்குமாரன் கல்வாரியில் சிந்திய இரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசுகிறது. அந்த திரு இரத்தத்தை நினைத்து எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. ஆமேன்.